துர்கா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. துர்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த வந்து சாமி வந்து சொல்ல வருது. ஆனா என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம போய் வந்து சாமியார் கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு, துர்கா வந்து அதிரடியா முடிவு பண்ணிட்டு வேக வேகமா போறாங்க. ஏன்டா இவ எங்கேயோ போறா பாரு. எதுக்காக போறா? என்ன நடக்குது? ஒருவேளை கனவுல நடந்த விஷயம்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருந்தா, அப்படி கூட இவ பாட்டமாகலாம்ல. சூப்பர் சிஸ்டர் நான் போய் பார்த்துன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, நம்ம சங்கரபாண்டி பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து என்னது காட்டு பகுதிக்குள்ள போறா? ஒருவேளை சூர்யாவ பார்க்க போறாளோ? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வரப்ப, கரெக்ட்டா அந்த சாமியார் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சாமியாரே, எனக்கு சந்தேகத்துக்கு மேல சந்தேகமா வருது. நீங்க தான் அந்த சந்தேகத்த தெளிவுபடுத்தணும். சொல்லுமா, உனக்கு என்ன சந்தேகம்? அத நான் நிறைவேத்துறேன், தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாரி கனவுலயும் இது மாரி ஒரு விஷயம் வந்துச்சு. அதே மாரி வீடு தேடியும் ஃபோட்டோவும் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. உடனே சாமி பேர்லாம் வந்து அவரு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்ல வராங்க. அந்த சாமி உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து இன்டைரக்ட்டா வந்து சொல்ல வராங்க. அது உன்னால புரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நல்லா யோசிச்சு பாரு. அந்த ஃபோட்டோல நீ என்னென்னலாம் பார்த்த? ஐய்யய்யோ! இவரு என்ன சொல்லக்கூடாது. ஆனா துர்காவா கண்டுபிடிக்கணும்னு இன்டைரக்ட்டா வந்து பேசுறாங்க. ஆனா என்ன பண்றது? துர்காவால புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "எங்கடா இருக்க? நான் இது மாரி இந்த இடத்துல இருக்கேன்." "அங்க ஏன்டா போன?" ஒரு சாமியார் கிட்ட இவளுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "சிஸ்டர் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டு. நம்ம துர்காவுக்கு கனவு வந்திருக்கு. கனவுலயும் அந்த அம்மன் ஃபோட்டோ தான் வந்து வந்துச்சா? அப்பன்னா இப்ப நம்ம என்ன பண்றது?" சரி, அங்க முதல்ல என்ன சொல்றாங்கங்கிறத தெள்ள தெளிவா கேட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலான்னு சொன்னோனே, ஃபோன வச்சிடுறாங்க. வச்ச உடனே, ஆமா கேட்கறதுக்குள்ளேயே 1000 கேள்வி இவங்க கேட்டா, துர்கா பேசுறத எப்படி கேட்க முடியும்? எங்க விட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, திருப்பியும் அதிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. பரவால்ல, பரவால்ல. நம்ம ஃபோன்ல ஒரு நிமிஷம் பேசினாலும் திருப்பி எங்க விட்டோமோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்கங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து காமெடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேன். அத நீ செஞ்சேன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா உனக்கான விடைய அந்த அம்மனே நேர்ல வந்து சொல்லுவாங்க. என்னது? அம்மனே நேர்ல வந்து சொல்லுவாங்களா? அப்பனா அந்த வித்தைய நம்மளும் முதல்ல கத்துக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கரபாண்டி. என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லி திங்க் பண்றப்ப, இது மாரி கொல்லிமலையில ஒரு அரிய வகை மூக்குத்தி இருக்கு. அந்த மூக்குத்திய எடுத்துட்டு கோயில் உண்டியல்ல வந்து போடு. அப்படி போட்டேன்னு வச்சுக்கயேன், அம்மனே உனக்கு விட சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிற விஷயத்த உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஓ! கொல்லிமலையில இது மாரி அரிய வகை மூக்குத்தியெல்லாம் இருக்கா? அத எப்புட்றா முதல்ல எடுக்கிறது? அந்த மூக்குத்தி எங்க இருக்கும்? ஏம்மா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா, அது ஒரு மலைப்பகுதிக்குள்ள தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, சங்கரபாண்டி கடுப்பாயிட்டாங்க. மலைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். மூக்குத்திங்கிறது தம்மாத்துண்டு. அப்படி இருக்கும்போது, அவ்வளோ பெரிய மலைப்பகுதியில இத்துணூண்டு மூக்குத்திய எப்புட்றா தேடி கண்டுபிடிக்கிறது? இது எல்லாம் நடக்கிற காரியமா? அதனால தான் அம்மன் நம்ப எல்லாருக்கும் தெரியல போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கரபாண்டி. இது நடக்க வாய்ப்பே இல்லன்னு. இந்த மூக்குத்திக்கு ஒரு வரலாறு இருக்கு. எதுக்காக இந்த மூக்குத்திய வந்து போட்டா, அம்மன் வந்து சொல்லுவாங்க, என் கஷ்டத்தெல்லாம் தீர்க்கணும்னா, உதவி செய்ய வரலாம்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல துர்கா. ஏன்னா இதெல்லாம் சாத்தியமே படாத விஷயம். சூர்யாக்காகவும், ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் நான் செய்யணும்னு முடிவு பண்ணாலும், இது எப்படி நிறைவேத்த முடியும்? எனக்கு சுத்தமா புரியல. நான் மாரியா இருந்து ஏகப்பட்ட வேண்டுதல் எல்லாத்தையும் வந்து நிறைவேத்தியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஏற்காடு கூட போயிருக்கேன். சூர்யாக்காக அங்க இருந்த செடிய கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தாம்மா. அதே மாரி தான் நீ அங்க போ. உனக்கு விடை கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னோனே, என்னவா இருக்கும்? எப்படி இத கண்டுபிடிக்க போறான்னு தெரியலங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து ஆவலோட யோசிக்கிறப்ப, இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீ மூக்குத்தி எடுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். ஓ! இதுக்கு பின்னாடி சில பல க்ளூலாம் இருக்கும் போல இருக்கு. அத தான் சொல்றாங்கன்னு சொன்னோனே, இந்த ஒரு ராஜா காலத்து கதைம்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாவா நம்ம சூர்யா தான் வராங்க. ராணியா நம்ம துர்கா தான் வந்து அங்க வந்து நிக்கிறாங்க. அரசரே, எங்களுக்கு ஏகப்பட்ட செல்வம்லாம் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி, துர்காவும், ராணியும் சேர்ந்து அந்த ஊர வந்து நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கீழ இருக்கிற எல்லாருக்கும், எல்லாத்தையும் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அள்ளி அள்ளி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாரி ஒரு குணம் யாருக்குமே கிடைக்காது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வயிறு நெறைய சாப்பாட வந்து அள்ளி அள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் திருப்தியா வந்து சாப்பிட்டுட்டு ராஜாவும், ராணியும் வந்து வாழ்த்துறாங்க. நீங்க சொல்ற கதைக்கும், இந்த மூக்குத்திக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்குமா. அந்த கோயில கட்டுனதே இந்த ராஜா தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. அவங்க மனைவிக்காக தான்
ராஜா இந்த கோயிலே வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே வந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே இருக்கிற வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சில பல திடீர்னு வந்து ஒரு அதிசயமான ஒரு பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. அதை தீர்த்து வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியவே இல்லை. அவ்வளோ நாளா நிம்மதியா, சந்தோஷமா வந்து வழி நடத்தின நம்ப துர்காவும், சூர்யாவும் அதுக்கப்புறம் சில பல பிரச்சனையெல்லாம் வந்து சந்திச்சாங்க. அந்த பிரச்சனைய அவங்க ராஜாவும் சரி, ராணியும் சேர்ந்து அவங்களால சமாளிக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது, அந்த அம்மன் கிட்ட மட்டும் தான் நீங்க சொல்லணும்னு ஒரு சித்தர வந்து பார்த்து கேட்டுருக்காங்க. இதுக்கு இருக்கிற ஒரே வழி, நீங்க ஒரு பூஜை மாரி பண்ணுங்க. அந்த ஹோமத்தில நிச்சயம் நீங்க கேட்கறதுக்கான விடை கிடைக்குங்கிற மாரி அந்த இடத்துல ஹோமத்தில வந்து சூப்பரா வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கே வந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா, அந்த ஹோமத்த வளர்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த ஹோமத்த வந்து வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு ஓலைச்சுவடி வந்து வந்துருது. இத வந்து எடுக்குறாங்க. என் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னா, இந்த ஓலைச்சுவடியில தான் விடை இருக்குன்னா, நிச்சயம் இது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் நான் செய்யறேன்னு ராஜாவும், ராணியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த ஓலைச்சுவடிய வந்து எடுத்து வாசிக்கிறாங்க. இது மாரி ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஒரு அரிய வகையான மூக்குத்தி இருக்கு. அந்த மூக்குத்திய எடுத்து கொண்டு வந்து சேர்த்துட்டாலே போதும். அடுத்தது எல்லாத்தையும் அந்த அம்மன் வந்து பார்த்துப்பாங்கிற மாரி ஒரு ஐதீகம் வந்து இருக்குமா. அதே மாரி தான் இப்ப உனக்கும் இது மாரி சொல்ல வரேன். அடுத்தது அவரு எங்க எடுத்தாரு? அதெல்லாம் சொல்லக்கூடாதும்மா. நீ போ சில பல ரகசியம்லாம் உன்ட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு, துர்காக்கு மட்டும் கேட்குற மாரி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம சங்கரபாண்டிக்கு சுத்தமா வந்து கேட்கல. என்னமோ காதுல சொன்னாரே! அது என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டிக்கு ஒண்ணும் புரியாம வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, துர்கா இங்க வரதுக்குள்ள நம்ம இங்கேருந்து போவோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் சங்கரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க. என்னடா இந்த விஷயத்த மொட்டையா நம்ம அக்கா கிட்ட போய் சொன்னா சரிப்பட்டு வராது. என்னத்த கேட்டேங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்ணலாங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டி எபிசோட அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.